ஹாய் ஆல். ரீசெண்ட் வீடியோஸ் பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. நமக்கு ரெகுலர் பேசிஸில் வர ஆர்டர்ஸ் வந்து 1/2 கேஜி அண்ட் 1 கேஜி. ஸோ அதிலேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ 2, 3 எல்லாம் நமக்கு வந்து ரேண்டமாக வரும். ஸோ டெய்லி பேசிஸில் நமக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கும். ஸோ அதிலே வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜஸாக இருக்கட்டும், டிஎம்ஸாக இருக்கட்டும், இல்லை கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் கலர் கான்ஷியஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வந்து கேட்பாங்க. நமக்கு டிசைன் ஷேர் பண்ணி எனக்கு இதே மாதிரி வேணும், எந்த சேஞ்சஸ் வேண்டாம், ஃபுட் கலர் எல்லாமே அதே மாதிரி பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து அவங்கள சொல்லுவோம், இந்த மாதிரி இவ்வளோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாமான்னு கேட்குறப்போ சில பேர் அதை ஓகே சொல்லுவாங்க. சில பேர் ஓகே, நாங்கள் 1 டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம், நீங்கள் எனக்கு அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிற கேட்டகரியும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு கேட்டகரி, எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டு எனக்கு நீங்கள் ஒரு நீட்டான ஒரு ப்ளெயின் கேக்கில் அங்கங்கே ஏதாவது டிசைன்ஸ் வச்சு பண்ணி கொடுங்கன்ட்டு சேஞ்ச் ஆகிற கேட்டகரியும் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி தான் இந்த மாதிரி ஒரு பர்சன். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ளெயின் கேக்கில் எனக்கு கொஞ்சம் மேலே டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களே நிறைய மினிமல் டிசைன்ஸ் வந்து எங்கள் ஃபுட் கலர் இல்லாமல் இருக்கிற டிசைனாக வச்சுருந்தாங்க. பட் ஸ்டில் மேலே வந்து பிளாக்கில் இருந்தது. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எனக்கு பிளாக் கலரில் வந்து நீங்கள் மேலே போடுற ஐசிங் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நாங்கள் வந்து சொன்னோம், லைக் நீங்கள் கெனாஷில் நம்ம பண்ணுறப்போ நம்ம எந்த ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு அதே லுக் கிடைக்கும், லைக் வந்து உங்களுக்கு கெனாஷில் பண்ணுறப்போ தான் அந்த லுக் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஓவரால் லுக் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு சிம்ப்ளிசிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ இருக்க ரீசெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே. மேபி வந்து நம்ம முன்னாடிலாம் நம்ம ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் சொல்கிறப்போ லைக் 1 or 2 இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மந்த் செலிப்ரேஷன், செகண்ட் மந்த் செலிப்ரேஷன், ஒரு இல்லைனா வந்து பர்த்டேயோட 5 டேஸ்க்கு முன்னாடி லைக் வந்து கவுண்ட் டவுன் போட்டு கட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பீப்புள்ஸ் டெவலப் பண்ணனால நிறையா வந்து மினிமல் டிசைன்ஸ் வந்து இப்போது கேட்குறாங்க. ஈவன் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு ஆர்டர் தான். ஸோ அவங்க எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு, ரொம்ப வந்து எனக்கு லாவெண்டர் கலர் வேணும், நீங்கள் மைல்டு லாவெண்டர் கலர் ஆட் பண்ணிவிட்டு பட் நான் இதே டிசைன் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே முன்னாடிலாம் கேக் ஷாப்ஸ் போனால் எது ரொம்ப அட்ராக்டிவாக, எது ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கேட்சியான டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போது இல்லாமல் இப்போ எல்லாமே ஒரு சிம்ப்ளிசிட்டி ப்ளஸ் வந்து தீம் பேஸாக கேட்குறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து ரீசெண்ட் டைமில் நோட்டீஸ் பண்ணதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சிம்பிள் கேக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஓவர் ஒர்க்ட் ஒரு ஓவர் பைப்டு கேக்கை விட வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ப்ளெயின் கேக்ஸ்க்கு மேலே டிசைன்லாம் போடணுன்னா நல்ல ஃப்ராஸ்டிங் க்ளீனாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இப்படி தான் நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்கள் கேக் வந்து சிம்பிள் எலிகண்ட்டாக பிடிக்குமா, இல்லை வந்து ஓவர் ஒர்க்டாக ரிச்சாக அந்த மாதிரி பிடிக்குமான்றதை கண்டிப்பாக பட் ஸ்டில் அக்கேஷன்ஸ் பொறுத்து மாறும். ஸோ உங்களோட கமெண்ட் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.